எக்லெஸ் கேக்கு 1 டம்ளரில் வந்து தயிர் எடுத்துக்கோங்க. கெட்டியான தயிர், அப்புறம் பவுடர் சுகர் அதே அளவுக்கு, அப்புறம் அதில் பாதி அளவுக்கு எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டு அதோட வந்து மைதா மாவு 2 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 டம்ளர் ஆட் பண்ணி கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு அது கூட வந்து 1 டம்ளர் பால் ஆட் பண்ணுங்கள். பால் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு டம்ளர் மாவையும் போட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் பேனில் வந்து நல்லா நெய்யோ எண்ணெயோ ஏதோ தடவிட்டு அதில் கொஞ்சோண்டு மைதா மாவோ இல்லை எதனா ஒரு ஃப்ளோர் அது போட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு இது பண்ணுறங்க. டஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை வந்து அதில் பொறுமையாக ஊற்றிட்டு கொஞ்சம் லம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நல்லா ஹேர் பபிள்ஸ்லாம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக அதை தட்டினீங்கன்னா செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் மைக்ரோவேவ்லேயும் வைக்கலாம். எங்ககிட்ட மைக்ரோவேவ் இல்லாதனால நாங்கள் குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி அதில் வந்து ஒரு 40 மினிட்ஸ் வச்சோம். 40 மினிட்ஸ் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டான பேஸ் ரெடியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஹோம்மேட் ஸ்ட்ராபெர்ரி ஜாம் பண்ணோம் வீட்லேயே. அது ரொம்ப ஈஸி தான். அதோட டீட்டெயில் வீடியோ வந்து செப்பரேட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாம் ரெடி பண்ணி அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ராபெர்ரி வச்சு நாங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிட்டோம். உங்களுக்கு எதனா வந்து சாக்லேட்ஸ் இருந்தாலும் இல்லை வேறு எதனா ஸ்ப்ரிங்கிள்ஸ் அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஜாம் வந்து செம்ம டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். கேக்கும் வந்து நல்லா வந்திருந்தது. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.